சிவம் செய்யும் மாணவர்களுக்கு வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, டெட் ஆகிய அனைத்திலும் அடுத்தடுத்து அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது. அதற்கு மாணவர்கள் எப்படி படிப்பது, எந்த புக்கை படிப்பது என்று பல கேள்விகளை எங்களிடம் எழுப்பியுள்ளார்கள். அந்த பல கேள்விகளுக்கு உண்டான மிகவும் சரியான பதில்களை நாங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ மூலம் கொடுக்க இருக்கிறோம். இந்த வீடியோவை மறக்காம கடைசி வரலும் பாருங்க. உங்களுடைய மனதில் இருக்கின்ற பல கேள்விகளுக்கு இது விடையாக அமையும். இதுவரை நம்ம சிவம் செய் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீங்கன்னா போயிட்டு சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு வந்துடுங்க. உங்களுக்காக பல பயனுள்ள வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இப்பொழுது இந்த வீடியோக்குள் போகலாம். நாங்கள் போன வீடியோவில் 1, 6, 9, 11 ஆகிய 4 பள்ளி பாடப்புத்தகங்கள் போன வருடம் மாற்றப்பட்டது எனவும், மேலும் வரும் கல்வியாண்டு ஜூன் 3ஆம் தேதி முதல் மீதி இருக்கின்ற அனைத்து பள்ளி பாடப்புத்தகங்களும் மாற்றி அமைக்கப்பட்டு விநியோகிக்கப்படும் என்றும் பள்ளி கல்வித்துறை அறிவித்த மிகவும் எக்ஸ்க்ளூசிவான அறிவிப்பை நாங்கள் உங்களுக்கு கொடுத்திருந்தோம். எனவே மாணவர்கள் அனைவரும் எங்ககிட்ட கேட்ட ஒரே மாதிரியான கேள்வி, ஆனால் பல கோணத்தில் கேட்டாங்க. அது என்னன்னா, இப்போ வரப்போகிற எக்ஸாமுக்கு புது புக் படிக்கிறதா, பழைய புக் படிக்கிறதா, எதை ஃபாலோ பண்ணுறது என்றதை பற்றி தான் நிறைய மாணவர்கள் எங்ககிட்ட கேட்டிருந்தாங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் உங்களுக்கு இமேஜாக காமிச்சிட்ருக்கோம் பாருங்கள். எல்லா கமெண்ட்ஸ்லையும் கேட்கப்பட்ட கொஸ்டின் ஒன்று தான், பட் வேறு விதத்தில் கேட்டிருந்தாங்க. என்னன்னா, எந்த புக்கு படிக்கலாம் அப்படின்றதான் கேட்டிருந்தாங்க. நாங்கள் உங்களுக்கு இப்பொழுது மிகவும் தெளிவாக சொல்கிறோம். இதுவரை நமக்கு டிஎன்பிசிலேயோ, டிஎன்யூஎஸ்ஆர்பிலேயோ, டெட்டிலேயோ ஒரு புது அப்டேட்டட் சிலபஸ் நமக்கு இன்னும் அறிவிப்பு வெளியாகலை. ஆகவே நாம் பழைய சிலபஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பழைய சிலபஸ் தான் இப்போவும் கரண்ட்ல இருக்கு. எனவே நீங்கள் பழைய சிலபஸுக்கு என்ன இதுக்கு முன்னாடி நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்களோ அதை ஃபஸ்ட்டு படித்து முடியுங்க. புது புக்குன்ற கான்செப்டை ஃபஸ்ட்டு தள்ளி வைங்க. அதை பற்றி நாங்கள் கடைசியாக சொல்கிறோம் எப்படி படிக்கணும் அப்படின்றத. எனவே இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நோட்ஸ் படித்து வச்சுருக்கீங்களோ அதை முதல்ல ஃபுல்லாக தெளிவாக படித்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பழைய சிலபஸில் திருக்குறள் அப்படின்ற ஒரு டாபிக் இருந்ததுன்னா அந்த திருக்குறள் அப்படின்ற டாபிக்கு இப்போ இருக்கிற புது புக்கில் என்ன இன்ஃபர்மேஷன் நியூவாக இருக்கோ அதை மட்டும் படித்தா போதும், மீதி எதுவும் படிக்க தேவையில்லை. இப்போ அறிஞர் அண்ணா அப்படின்ற டாபிக் பழைய சிலபஸில் இருந்தால் புது புக்கில் அறிஞர் அண்ணா இருந்தால் மட்டும் நீங்கள் படித்தா போதும், மீதி எல்லாம் நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே பழைய சிலபஸில் இருக்கிற டாப்பிக்கை மட்டும் புது புக்கில் கவர் பண்ணுங்கள், மீதி அனைத்தையும் விட்டுடுங்க. புக்கு 1, 6, 9, 11 அது மட்டும் இல்லாமல் எல்லா புக்கும் இப்போ ஜூன் 3 வெளியிட போகிறாங்க. அப்போ எல்லாத்தையும் படிக்கணுமா? தேவையே இல்லை. ஏன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா சிலபஸ் இன்னும் மாறலை. எனவே நீங்கள் பழைய சிலபஸுக்கு உண்டான நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற நோட்ஸை, பழைய புக்ஸை மிகவும் தெளிவாக படிங்க. மேலும் அந்த பழைய சிலபஸில் இருக்கிற டாபிக்ஸை புது புக்லேயும் படிச்சிடுங்க. மேக்ஸிமம் பழைய புக் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புது புக்குக்கு வாங்க. வெறும் புது புக்கை மட்டும் நம்பி ஏமாறாதீங்க. அதை நாங்கள் உங்களுக்கு மிகவும் தெளிவாக சொல்கிறோம். ஏன்னா பழைய புக்கில் இருந்து தான் 70 to 75% கொஸ்டின்ஸ் வரும். ரிமைனிங் ஒரு 20-25% மட்டும்தான் புது புக்கிலேருந்து உங்களுக்கு கேட்க சான்ஸ் இருக்குது. அதை நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்லேயே போன முறையே நம்ம பார்த்தோம். அதை பற்றியே நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தோம் அந்த கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் போடும்போதே. எனவே நீங்கள் குழப்பிக்காதீங்க. ஃபஸ்ட்டு சிலபஸுக்கு ஏற்ற உங்களுடைய பழைய புக்ஸை படிங்க. புது புக்ஸை வெறும் டாப்பிக்கை மட்டும் கவர் பண்ணிட்டு விடுங்க. அதுவே போதும். உங்களுடைய வெற்றி கண்டிப்பாக உங்கள் கூடவே வரும். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் உங்களுக்கு விளக்குறோம். மேலும் ஜூன் 3ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு புது புக்ஸ் எப்படி ஆர்டர் பண்ணி வாங்குறது அப்படின்ற ஒரு வீடியோவும் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு புக் வெளியாகட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் வீடியோ போடுறோம். ஏன்னா இன்னும் பிரிண்டிங்லேயே தான் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கோ இன்னும் ஸ்கூலுக்கோ போகலை. ஸ்கூலுக்கு போனதுக்கு மீறி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆர்டர் பண்ணி வாங்க முடியும். எனவே ஜூன் 3ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஆன்லைனில் கவர்மெண்ட் புக்ஸ் எப்படி பை பண்ணுறது அப்படின்ற வீடியோவை போடுறோம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நாங்கள் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். இது போன்ற பல வீடியோக்களுக்கு நம் சிவம் செய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சிவம் செய் சேனல்.